முஃபாசா ரொம்ப நல்ல படம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள மாரி 90 கிட்ஸ் தான் சின்ன வயசுல நம்ம பார்த்துன்னு இருப்போம். 3Dயா பார்க்கும்போது ரொம்ப செம்மையா இருக்கு. நாமளும் குழந்தைய மாதிரி அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முஃபாசா எப்படி ராஜா ஆனாரு, எது மாரி அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, எப்படி பேஸ் பண்ணாரு, அழகாவே படத்துல சொல்லுகிறாங்க. அதை தாண்டி இன்ட்ரெஸ்டான எலிமெண்ட்ஸும் நிறைய இருக்கு. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முஃபாசா படம் இதுதாங்க. மறக்காம உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்களுக்கு கொண்டு போய் தியேட்டர்ல பாரு, அப்படியே பாக்குறது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் அப்படியே தாறுமாறா இழுத்துட்டு போதுங்க. அப்படியே செல்லுன்னு காமெடி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே சிரிச்சுனே அப்படியே பார்க்கும்போது எப்படா இந்த மாதிரி அனிமேஷன், நிஜமான அனிமல்ஸ் எல்லாம் கூட்டு வந்து நடிக்க வாய்ஸ் இருக்கு பாருங்க. அப்படியே நிஜமான அனிமல்ஸ் பேச வைக்கிறாங்கன்னு தோணும். மாரி பிக்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் பெஸ்ட் வாய்ஸ். முஃபாசா எப்படி வந்தாரு, அவங்க ராஜ்யத்தை பிடிச்சாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி அந்த வார்த்தைகள் இருக்கு இப்படி சொல்ற பாருங்க. எப்படி முஃபாசா வந்தாரு, அப்படியே ராஜ்யத்தை பிடிச்சாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி சடனா பாத்தீங்கன்னா ஒயிட் லைன்ன்ற ஒரு வில்லனை காட்டினே இருப்பாங்க. எல்லா லைன்ஸோட ஸ்டோப் அடிச்சு அவங்க வந்து பதிவெடுக்கிறது பண்ணுவாங்க. ஒன்னா ஒரு 100 எல்லா லைன்ஸும் சாப்பிட்டு இந்த வாய்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துவோம். வேற மாசம் என்ன பொறுத்தவரை காமெடி கொஞ்சம் கம்மி தான். படத்துல சைகெல்லாம் நல்ல மியூசிக் ஓகே. போன படத்தோட இந்த வாட்டி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படி சிம்பால ஸ்டோரி இருக்கோ அதே மாதிரி தான் முஃபாசாலையும் காட்டின்னு இருக்காங்க. எப்படி இங்க ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு சிம்பா வந்து சொல்ற மாதிரியும் பின்னாடி வந்து பாஸ்ட் காட்டுற மாதிரியும் கேரக்டர்ஸ் அண்ட் வில்லன்ஸ் இருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க. அவங்க காமெடி சீக்வன்ஸும் பரவாயில்ல. கன்ஃபார்ம் சொல்றேன், கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படி என்னதான் கெத்தா பண்ணி நிற்கிறாங்கன்னா அந்த ஸ்டோரி சீன்ஸ் தான் எல்லாருக்கும் கம்மிட் ஆகும். இந்த முஃபாசா மூவி எல்லாரும் தெரியுமே, சின்னவங்க எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் மை டூ பெஸ்ட் மூவிஸ் உங்க ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். அண்ட் டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, லவ் ஸ்டோரிஸ் தான் நல்லா தான் இருக்கு. அப்படியே எப்படி இருந்துச்சு அந்த படம் சீன்ஸ் எபிசோட்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அப்படியே கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.